சர்வம் முருகார்ப்பணம். பழனி ஆஷா டிப் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்பதான் தினமலோட வீடியோ உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசியோட பொது குணங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மேச ராசி. மேச ராசியோட பொது குணங்கள், பொது பலன்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசி அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரைக்கும் இந்த ராசிக்குள்ள வரும். இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியா நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோட வடிவம் போல தெரியும். சரிங்களா? ராசி மண்டலத்தின் மனித உடலாக உருவகப்படுத்தினால் மேசம் வந்து தலைப்பாகமா நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா முதல் ராசி அது. மேசத்துல பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கம் போல இருப்பீங்க. மேசராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஒரு சிங்கம் போல இருக்கக்கூடிய கேரக்டர் உள்ளவங்க. உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைக்கு பற்றி சொல்லும் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்க பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா